ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஐஒய் ஃபேஸ் மாஸ்க் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் அது நம்ம யூஸ் பண்ண போகிற எப்படி வந்து வாஷ் பண்ணணும்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் ஹேர் பேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அந்த நம்ம கயிறு சொல்லுவோம்ல, நம்ம இடுப்புக்கு கட்டுற கயிறோ இல்லைனா வந்து கழுத்தில் நம்ம வந்து டாலர் செயின்லாம் போடுவோம் பாருங்க, சாமி டாலர் செயின், அந்த மாதிரி எந்த கயிறாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நுனி இதில் வச்சு நீங்கள் இந்த ஒரு முளம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவு வந்து நீங்கள் வந்து வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அளந்து எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 சைஸில் வந்து 2 இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய கை அளவுக்கு வந்து இந்த அளவு இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்து வேறு மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போது 2 சைடும் வந்து நுனி முடிகிற இடத்துல நான் வந்து இப்படி பிடிச்சிட்டு உங்களோட கை விரலை வந்து உள்ளே ஒரு சுற்றினீங்கன்னா அந்த கயிறை உள்ளே விட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல நாட்டு மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி 2 நம்ம கட் பண்ணி வச்சதுலேயும் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து போட்டு காமிக்கிறேன் பக்கத்தில் வச்சு. ஸோ நல்லா அப்படியே வச்சுட்டு இப்படி உள்ளே சுற்றி வந்தாலே உங்களுக்கு வந்து நல்லா ஒரு கடு முடிச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு முடிச்சு வந்து வந்துடுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக 2டையும் வந்து போட்டுக்கோங்க. நம்ம ரப்பர் பேண்ட்லாம் போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு டைட்டாக இருக்க மாதிரி ஆகும். பசங்களுக்குலாம் ரொம்ப நேரம் போடுறப்போ நமக்கு அந்த இடத்துல வந்து வலிக்க கூட செய்யும். ஆனால் இந்த மாதிரி கயிறு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வலிக்கவே வலிக்காது. இந்த மாதிரி ஃபுல் 2 இதையும் வந்து 2 சைடும் வந்து லைட்டாக மடித்து வச்சுட்டு உள்ளே போட்டுக்கிறேன். அந்த முடிச்சு மாதிரி இருக்கிறது வந்து உள்ளே வர மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே தெரியாது. இப்போ ஒரு கேப் மாதிரி ஒரு பேக்கெட் மாதிரி வருது பாருங்கள், அந்த இதுக்குள்ளே வந்து உள்ளே விட்டுறணும், அவ்வளோதான். இந்த ஸ்டெப் வந்து எல்லாத்துக்குமே வந்து நிறைய இதில் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா அது வந்து அவுந்து வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இப்படி இழுத்துட்டு வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அவரவே வராது. ஸோ அவ்வளோதான். இதை வந்து இப்போ வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நான் வீடியோ பார்த்துட்டதுனால அது கொஞ்சம் பிளர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். நம்ம போட்டோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்குது. இதே நம்ம பெரியவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். நான் சின்ன பசங்களுக்கு வந்து அப்படி பண்ணோன்னா ரொம்ப தொங்குற மாதிரி இருக்கும், இல்லைனா ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை வந்து 4ஆக வந்து மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இந்த நாட்டு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா நீங்கள் இன்னொரு இப்படி இதே மாதிரி உள்ள ஒரு நாட்டு போட்டுட்டிங்கன்னா அந்த முடிச்சு வந்து அவங்களோட சைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போடுறப்போ எவ்வளோ சின்ன பசங்களுக்கு கூட நீங்கள் ஈஸியாக வந்து போட முடியும். அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே போட்டோன்னே நமக்கு வந்து அவங்க சைஸுக்கு எப்படி வந்து வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க வேண்டியதான். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு அந்த ஒரு கேப் மாதிரி வந்தோடனே அந்த கேப்புக்குள்ளே வந்து போட்டுற வேண்டியதான். அந்த உள்ளுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது வந்து நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனாலும் எனக்கு வந்து இந்த மாதிரி வச்சு அழுத்தம் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்படி யூஸ் பண்ண ஃபேஸ் மாஸ்க் என்ன பண்ணணும்னா, நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி வந்து அதில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இதில் போட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணணும். அந்த கொதிக்கிற சுடுதண்ணியில் எப்படிப்பட்ட கிருமினாலும் வந்து செத்து போயிடும். அந்த கயிறு மாதிரி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து அந்த சுடுதண்ணியில் வந்து போட்டுடணும். இந்த கர்ச்சீஃப் யூஸ் பண்ண கர்ச்சீஃபையும் வந்து போட்டுடணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி டயத்தில் தனியாக இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. இப்போ பக்கெட்னால் நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் ஏதாவது அலுமினியம் பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவு வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் வந்து கல்லுப்பு அதை வந்து சேர்த்துக்கிறேன். அது 2மே வந்து சேர்த்து இது பண்ணுறப்போ கிருமி நாசினின்னு நமக்கு வந்து தெரியும். உங்களுக்கு இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த சுடுதண்ணியில் வந்து வைக்கிற மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறமேல் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா வந்து புழிஞ்சிட்டு வேறு எந்த இதுனாலும் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிலில் வந்து நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் எவ்வளோ தூரம் காய வைக்கிறோமோ அது அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டயத்தில் வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறத விட அதை யூஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து க்ளீனாக வந்து வாஷ் பண்ணுறோன்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுதான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக டிஐஒய் ஃபேஸ் மாஸ்க் வந்து எப்படி பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து பொருளை வச்சே வந்து நம்ம எப்படி பண்ணலாம் தான் உங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.